தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். அடுத்த வார்த்தை, நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று தன் வாயை தூளில் விழுந்து. அடுத்த வார்த்தை 31, ஆண்டவர் என்றென்றைக்கும். அதன் அர்த்தம் என்ன? இந்த நுகம் என்னைக்குமே இருக்காது. அடுத்த வார்த்தை, அவர் சஞ்சலப்படுத்தினார், தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமென். அடுத்த வார்த்தை, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறார். மனப்பூர்வம், இவன் கஷ்டப்படணும் அப்படின்னு படுத்தினதல்ல. கர்த்தர் ஒரு நுகத்தை நம்ம மேல ஏற பண்றாருன்னா அதுக்கு பின்னாக ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அதனால அவர் அனுமதிச்சிருக்கிறார். இயேசு இந்த பாத்திரத்தை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு வரும்போதே அந்த பாத்திரத்தை தட்டி விடுறதுக்கு பேதுரு கத்தி எடுத்தான்ல. இப்படி தட்டி விடுற நிறைய பேர் வருவாங்க, நமக்கு அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குது. இல்ல பேதுருவே, பட்டயத்தை உரையில போடு. ஆமென். தேவன் தராத விடுதலை யாரு தந்தாலும், யாரு தரணும் நினைச்சாலும் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா மர நுகம் மாறி இரும்பு நுகமாகும். ஆண்டவர்கிட்ட நான் தேடினேன், எனக்கு கிடைக்கல. எனக்கு ஆண்டவர்கிட்ட தேடி கிடைக்காததும் நான் என்ன பார்க்கணும், எங்க இது கட்டாச்சு. ஆமென். பைப்பு டேப் திறந்து பார்க்கிறேன், தண்ணி வரல. உடனே என்ன பண்ணும்? டேங்க்ல தண்ணி இருக்குன்னு தெரியுது, டேப்ல தண்ணி வரல, லைனை தானே சரி பண்ணணும். இந்த சவுல் அதுதானே பண்ணி இருக்கணும். இவன் என்ன பண்றான் தெரியுமா? ஈஸியா எப்படிப்பா நடக்கணும். அந்த குறி சொல்றவங்க, தேசத்தை விட்டு குறி சொல்றவங்களை துரத்துனது யாருதான்? சவுல். கர்த்தரோடு உறவுல இருக்கும் போது குறி சொல்றவங்க யாரும், நாள் பார்க்கிறவங்க, குறி சொல்றவங்க ஒருத்தர் கூட என் எல்லையில் இருக்க கூடாதுன்னு துரத்துனவன் இவன் தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டாகிவிட்டது. இது 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 பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? சரி, எல்லாரும் போற ட்ராக்ல நம்ம போலான்னு சொல்லிட்டு இவன் கொண்டு வரான். அதனாலதான் வேஷம் மாறி போறான். சவுல் சொன்னா அவ சொல்ல மாட்டான், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவா. ஏன்னா சவுல் தான் துரத்தி இருக்கிறான். தேவன் தருகிற விடுதலை அது மெய்யான விடுதலை. பதில் இல்லையா? ஏன் வரல எனக்கு பதில்? எல்லாரும் ஜெபம் பண்ணும் போது பதில் கொடுக்கிறீங்களே ஆண்டவரே. எல்லாருக்கும் சொப்பனத்தினாலாவது தரிசனத்தினால் ஏதோ ஒரு விதத்துல நீங்க பேசுறீங்களே, கன்ஃபார்ம் பண்றீங்களே ஏதோ ஒரு விதத்துல. இன்னைக்கு ஏன்னா சவுல் வாழ்க்கையில இந்த பதிலை அவன் பார்த்தவன். கழுதையை தேடி போகும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் அடையாளங்களினாலே அவனுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஆனா இன்னைக்கு அது கம்ப்ளீட்டா கட் ஆயிட்டு. அப்படி கட்டானதும் நீ என்ன செஞ்சணும்? சவுலே, நீ வெயிட் பண்ணணும்ல, நீ வெயிட் பண்ணணும்ல, தாவீதை போல அழணும்ல. இப்படி பரிசுத்த ஆவியை விட்டு எடுத்துறாதீங்க, நீ வெயிட் பண்ணி. இன்னைக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை அசட்டை பண்ணி சரி அங்க போகும். அவங்க போய் அவங்க போனதும் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. நமக்கு என்னன்னா யாராவது ஏதாவது ஒண்ணு, என் காது ஏதோ ஒன்றை கேட்க கூடாது. என் காது கர்த்தர் தீர்மானித்ததை மட்டும்தான் கேட்கணும். கர்த்தர் சொன்னதை மட்டும்தான் கேட்கணும். ஆண்டவர் 10 வருஷம் சொன்னார்னா அதுதான் என் காதுல கேட்கணும். சாத்தான் 10 நாள்ல சொன்னா அது என் காதுக்கு வேண்டாம். ஆனா அதுதான் நமக்கு பிடிக்குது. எரேமியாவே சொல்றார், ஆமென் கர்த்தர் அப்படியே. எல்லாருமே அதுதான். தேவன் ஒன்றை வைத்திருக்கு. அதனாலதான் இந்த இது எழுதும் போதே கர்த்தர் எப்படி எழுதுறாங்க? மீதியானவர்களுக்கு. கர்த்தர் உங்க மேல ஒரு நுகத்தை வச்சாருன்னா அவங்க தீபம் அணையார். ஆனா அந்த மர நுகம் இரும்பா மாறுச்சுன்னா கேரண்டி கிடையாது. மரம் இரும்பா மாறதுக்கு காரணம் என்ன? சில அனனியாக்களை வச்சு நம்முடைய நுகத்தை, நம்முடைய கட்டை என்ன செய்ய வைக்கிறோம்? அவிழ்க்க வைக்கிறோம். இன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுக்கு ஒரு அனனியா வரார். எதுக்கு? கட்ட அவிழ்க்க. ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த தெளிவு தேவை. சந்தோஷம்தான் ஆண்டவரே, இவங்க மூலமா சொல்லி இருக்கிறீங்க, சந்தோஷம்தான். ஆனா இது நீங்க அனுப்பாத வார்த்தைன்னா வேண்டாம்பா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார்.
மெய்யாகவே 10 நாளில் உங்களுக்கு இது செய்து தரப்படும், 20 நாளில் இது இப்படி எல்லாம் கேட்கும் போது இது 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 நமக்கு இது நம்மை கவரக்கூடியது, இது நம்மை கவருகிறது. அனனியா சொல்றான், 70 வருஷமா 2 வருஷத்துல நான் பண்ணி தரேன். எரேமியா சொல்றாரு, நீ சொல்றபடி ஆவதாக, ஆனா கர்த்தர் அனுப்பாம இங்க பாரு மர நுகத்தடி அதே போல கட்டும் உடையுது, கண்களுக்கு முன்பாய் கட்டு உடையுது. எரேமியா வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர், வெயிட் பண்ணு, இரும்புல ஒரு நுகத்தை கொண்டு வா. ஆமென். இங்க பாரு, சிறையிருப்பை திருப்புவேன் ப்ராமிஸ் பண்ணது நான் திருப்புவேன். ஆண்டவருக்குன்னு ஒரு டைம் உண்டு. அவர் எல்லாவற்றையும் ஆதின் காலத்தில் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் டெம்பரரி ரிலீஃபுக்காக தேவனை விட்டு பின்வாங்கிறாதீங்க. அப்படி பின்வாங்கின இஸ்ரவேலரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிற தெரியுமா? என்ன பண்ணா தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் கூட போகணும்பா, இன்னும் இப்படி சுற்றி நடத்த பண்ணணும். இவங்களா ஒரு பிளானுக்குள்ள வராங்க. நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்துவோம், நம்ம நடப்போம், நம்ம எகிப்துக்கு போவோம். அப்போ கர்த்தர் மோசையை கொண்டு சொல்லுகிறார், இந்த வேர்டை கவனிங்க. என்னாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் அவரை விட்டு, இந்த வேர்டை கவனிங்க, பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார். இன்னும் இருக்க பண்ணுவார். எங்க இருக்க பண்ணுவார்? வனாந்திரத்தில். இப்படி ட்ராக் மாறி மாறி வரும் தெரியுமா? வனாந்திரத்தின் டியூரேஷன் கூடிட்டே இருக்கு. இன்னைக்கு செய்தி ஆமேன்லாம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஆனா ஆவியானவர் இந்த செய்தி ஆக்சுவலா இந்த வேர்டு தந்த ஆரம்பத்திலிருந்தே பேசிட்டு இருந்தார். இந்த வாரத்தில் பேசும்படி ஆவியானவர் அப்படி நினைவுல கொண்டு வந்து அப்படி நிறுத்திட்டார். என் வாழ்க்கையில 40 நாளில் கடக்க, இஸ்ரவேலர்களுக்கு வனாந்திரம் 40 வருஷம், இயேசுவுக்கு வனாந்திரம் 40 நாள். ஆமே. பின்வாங்காதவர் 40 டேஸ்ல ஜம்ப் பண்ணி வெளியே வந்துட்டார். ஆனா பின்வாங்கி 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 இப்படிதான், அதாவது இயேசு கிட்ட சாத்தா வந்தால இப்படிதான் ஒவ்வொருவர் மூலமா ஜனங்கள்கிட்ட இன்வால்வ் ஆவான். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்து பின்வாங்க வைக்கிறது. ஒரு நாள் 1 வருஷமா மாறுது. இப்படிதான் டிலே ஆச்சு. என்னாகமம் 14வது அதிகாரம். ஆண்டவரை 10 முறை பரீட்சை பார்த்தார்கள். இந்த வசனம் ஏற்கனவே நாம் சொல்லி இருந்தாலும், ஆமென், அதனுடைய 34வது வசனம், நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் இலக்கத்தின் படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாகவும் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து, அடுத்த வார்த்தை, என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். ஆண்டவருடைய உடன்படிக்கை இருக்குல்ல, அதை மாத்த வச்சிடாதீங்கன்னு சொல்றார். அப்போ ஆண்டவருடைய பிளான் என்ன தெரியுமா? 40 டேஸ்ல கொண்டு போனோம். ஆனா ஒவ்வொரு டேயும் ஒவ்வொரு வருஷமா மாறுறதுக்கு காரணம் என்ன? ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள், பின்வாங்கினார்கள். ஆண்டவரை தான் தேடுறீங்களா? ஆண்டவரை கடைசி வரை தேடுங்க. ஆண்டவரையும் தேடி அங்கேயும் போய் இவங்களையும் பார்த்து அவங்களையும் பார்த்து. ஆமென். சிலர் பாருங்க, கைவசம் எடுக்கிறதுக்குன்னு போவாங்க. ஆமென். நமக்கு சிரிப்பா இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளும் இதை போறாங்க. கை விஷம் எடுத்துருவாங்க, ஆனா அதுக்கப்புறம் வாயில விஷம் வரும். இங்க மர நுகம் மாறி, இது மனசை விட்டு இந்த வேர்டை எடுத்துடக்கூடாது. மர நுகம் மாறி இரும்பு நுகம். ஒரு நாள் 1 வருஷம் ஆகுது. வனாந்திரம், இன்னும் வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவாராம். ஆமென். நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? அந்த டைம்ல ஆண்டவரேன்னு கூப்பிட்டா மண்ணா கிடைக்கும். வனாந்திரத்தை தாண்ட மாட்டேன். நீ வனாந்திரத்தை தாண்டணும்னா உத்தம இருதயத்தோடு. என் தாசனாகி யோசுவா வேற ஆவியுடையவன்.
ஒரு நாள் ஒரு வருஷமாய் 40 நாள் 40 வருஷம் ஆச்சு. இதுல பாதிக்கப்பட்டது யாரு தெரியுமா? யோசுவா பாதிக்கப்பட்டான். ஆனால் யோசுவாவுக்கு பலன் குறையல. ஆமென். என்னதுன்னு அர்த்தம்? என்னதுன்னு அர்த்தம்? ஆண்டவர் உங்களை வனாந்திரத்துல எவ்வளவு இருக்க வைக்கிறாரோ அவ்வளவு உங்களுக்கு ஆயுள் கட்டி. ஆமென். 25 வருஷம் ஆபிரகாமை காத்திருக்க வைத்தார்ல. ஆபிரகாம் எத்தனை வயசுல மரித்தான் தெரியுமா? 175. 25 வருஷம் காத்திருக்க வைத்தவனை 75 வருஷம் அனுபவிக்க வைத்தார். ஆயுள் கட்டியாச்சா இல்லையா? ஆமென். யோபு எத்தனை தலைமுறை கண்டான் தெரியுமா? 4 தலைமுறையை கண்டான். ஒரு தலைமுறையில் அத்தனை கஷ்டத்தை கண்டு கர்த்தரை விட்டு பின்வாங்காம இருந்தான்ல, அவனுக்கு 4 தலைமுறையை காண வைத்தார். ஆயுள் கட்டியாச்சா இல்லையா? ஆண்டவர் நம்மளை உட்கார வைக்கிறது மற்றவர்களுக்கு தான் பனிஷ்மெண்ட், காலேபுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. நமக்கு என்னன்னா இன்னைக்கு ஜோம் பண்ணணும், நாளைக்கு பார்க்கணும், நாளை கழிச்சு போகணும் அப்படின்னா ஓகே. ஆண்டவர் எவ்வளவு அதான் மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை நீ என்ன பண்ற தெரியுமா? அசட்ட பண்ற. என்னுடைய ஆசை என்ன நினைக்கிற? ஆண்டவருடைய ஆசை என்ன நினைக்கிற? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. நம்ம அதை விட்டுட்டு உடனே 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 அவ்வளவுதான் முடிச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரம் போல அவர்கள் கேதுரு மரங்களை போல இருப்பார்கள். இப்படிதான் ஒரு வளர விடுறார். கீழே வேர் பற்றி பூத்து காய்த்து அதை விட்டுட்டு திடீர்னு ஒரு மழை பெய்யும் பாருங்க, அப்படி ஒரு காலம் முளைக்கும். கண்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஆஹா. அடுத்த நாள் பார்த்தா காளான். கர்த்தர் தேவ ஆண்டவர் அப்படி நமக்கு எந்த ப்ராமிஸுமே தரல. வனாந்திரத்தில் நடத்தி கொண்டிருக்கும் போது நிறுத்தி, மோசே நிறுத்தி உபாகம் 1வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், அப்படி நின்னு அப்படி திரும்பி பார்த்து சொல்றார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு. நீங்க வேர்டை எப்பவுமே ஃபியூச்சரா பார்த்து போயிட்டே இருக்கணும். பின்வாங்கினா என்னாகும்? 32:15 ஒரு விசை கூட இந்த வசனத்தை உங்க கண்களை விட்டு திருப்பாதிருங்கள். நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் வனாந்திரத்திலே இருக்க பண்ணுவார். நான் இன்னும் வனாந்திரத்தில் இருக்கணுமா, வனாந்திரத்தை தாண்டணுமா என்பது நான் எடுக்கிற தீர்மானத்தில் இருக்கிறது. நான் என்ன தீர்மானம் எடுக்க போறேன்? நான் இன்னும் வனாந்திரத்தில் இருக்கணுமா, இன்னும் கஷ்டப்படணுமா? இல்ல ஆண்டவரே, இந்த வனாந்திரத்தை விட்டு, வேதம் சொல்லுகிறது, ஆவியானவரின் பலத்தினாலே அவர் கலிலேயாவுக்கு போனார். 40 நாள்ல இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தை தாண்டினாரே. ஆமே. நம்முடைய ஹீரோ முந்தின ஆதாம் அல்ல, நம்முடைய ஹீரோ பிந்தின ஆதாம். நம்முடைய ஹீரோ மோசே அல்ல, நம்முடைய ஹீரோ மோசேயிலும் பெரியவர். 40 நாள்ல வனாந்திரத்தை கடந்து வந்தவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தருகிற விடுதலை தான் மெய்யான விடுதலை. கர்த்தரிடத்திலிருந்து வராத எந்த விடுதலையும் அது இன்று விடுதலை போல தோன்றினாலும் அது நாளை இன்னும் பலத்த கட்டுக்குள்ளே தான் நம்மை கொண்டு போகும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். ஆமென். 5ன்னு சொல்லிட்டானோ? ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சிலருக்கு பாருங்க, உடனே நல்லா இருக்கு, உடனே எல்லாமே ஓகே ஆனது மாதிரி இருக்கு, அடுத்து ஒரு பெரிய. யோசேப்பு லைஃப்ல விடுவிக்கப்படுவார், அகப்படுவார், விடுவிக்கப்படுவார், இப்படிதான் யோசேப்பு லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனா 30வது வயசுல கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார் பாத்தீங்களா? அது பெர்மனன்ட் ரிலீஃப். ஆமா. போர்த்திபார் கண்ணுல தயை கிடைக்குது, என் வீட்டுல நெல் தான் திருப்பி உள்ள. இப்படிதான் போயிட்டே இருக்குது. குழியில தூக்கி போட்டாங்க, தூக்கி எடுத்தாங்க. தூக்கி எடுத்ததும் யோசேப்பு என்ன நினைச்சிருப்பா தெரியுமா? அப்பாடா. ஏன்னா அவர் அண்ணேன்னு கெஞ்சினார், அண்ணன் தூக்கிட்டார். தூக்கி முடிச்சதும் பார்த்தா 20 வெள்ளி காசுக்கு வச்சுட்டார். என்னன்னு இப்படி பண்ணிட்டீங்க? இதுக்கு நான் அந்த குழியிலே கிடந்திருப்பேன். டெம்பரரி ரிலீஃப். ஏன்னா கர்த்தர் கை வைக்கல, கர்த்தர் அவனோடு இருந்தார் மட்டும்தான் இருக்கும் பைபிள்ல. அவன் தயை கிடைக்க பண்ணிட்டே இருந்தார், ஃபேவர் கிடைக்க பண்ணிட்டே இருக்கிறார்.
சிறையில் இருந்தால் அந்த ஃபேவர், நுகத்தில் இருந்தால் அந்த ஃபேவர், தீயை தண்ணீரை கடந்தால் அந்த தயவு கிடைச்சிட்டே இருக்கும். கர்த்தர் தருகிற விடுதலை. அவங்க அதை பண்றாங்க, இவங்க இதை பண்றாங்க. இவங்க 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 கிட்ட போனா அவங்க உங்க வீட்டுல எங்க என்ன ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு என்னத்தை ஒளிச்சு வைக்க போறோம்? ஆமென். அவங்க எடுத்து தருவாங்க. இதெல்லாம் அப்படியே நம்மளை முட்டன நமக்கலாம். பாருங்க, நான் கர்த்தரை தேடினேன், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டார். எனக்கு தெரியும், அப்பா தராத விடுதலை எனக்கு விடுதலை கிடையாது. இந்த நுகத்துக்குள் இருந்தும் கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் இந்த நுகத்திலிருந்து கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தருவார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக, இப்பொழுது செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருங்கள், அதாவது காலத்தை வீணாக்காதிருங்கள். எரேமியா 29வது அதிகாரம் அதனுடைய 4, 5, 6 வசனங்களை வாசியுங்கள். தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் சிறைப்பட்டு போன அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரத்திகளையும் பெற்று பெண்களுக்கு கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். அதாவது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்யட்டும் சொல்லிட்டு நீ சும்மா இருக்காதேன்னு சொல்றார். அவர் செய்ய வேண்டிய காலத்தில் அவர் எல்லாம் செய்வார். இப்பொழுது நீ என்ன செய்யணும் அதை செஞ்சிட்டு. ஆமென். அவருடைய வார்த்தை நிறைவேறும். அவருடைய வார்த்தை நிறைவேறட்டும் சொல்லிட்டு நீ காலத்தை வீணாக்காதே, ஒழுங்கட்டு தெரியாது. தெசலோனிக்கேயருக்கு அப்படிதான் சொல்லுவார். ஆண்டவர் வருவார்ல, அப்போ எதுக்கு இந்த வேலை? ஆண்டவர் தான் வருவார்ல, நம்மை அழைச்சிட்டு போக வருவார்ல. தெசலோனிக்கே சபையினுடைய இதே என்னன்னா, நல்ல குவாலிட்டியான சர்ச். மற்ற எல்லா சபைகளை விட கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப ஸ்திரப்பட்ட சபை. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, கர்த்தர் தான் வர போறார்ல, நம்ம எதுக்கு வேலை பார்க்கணும், நம்ம எதுக்கு சாப்பிடணும்? அதான் அவங்க வேலை பார்க்காம சாப்பிட்டாங்கன்னு இருக்கு. பவுல் சொல்றாங்க, பாரு ஒழுங்கட்டு தெரியாது காத்திருக்கிறேன்னு சொல்லுது. சும்மா காத்திருக்கிறவங்கள பாருங்க, இஷ்டத்துக்கு தூங்குவாங்க, இஷ்டத்துக்கு எழும்புவாங்க, சும்மா இருப்ப. கேட்டா நான் காத்திருக்கிற ஆண்டவர் சொல்லுங்க, ஒழுங்கா வேலை செய். வேலை வரும்போது உனக்கு நான் என்ன சொன்னானோ அதை நான் செய்வேன். ஏன்னா இங்க ஆண்டவர் சொல்றாரு, இவங்கள்ட்ட 70 வருஷம் ஆகுங்கிறார். நீ அதோட என்ன செய்ய போற? தாவீதுக்கு மேல வச்ச அபிஷேகம் என்ன அபிஷேகம் தெரியுமா? ராஜாவாகிற அபிஷேகம். அவன் மேல அபிஷேகம் வைக்கப்பட்ட பிறகு அந்த வேலை வரும் வரை அவன் என்னெல்லாம் வேலை பார்த்தான் தெரியுமா? ஆடுமைத்தான், இசைக்கருவி வாசித்தான். ராஜாவுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ற ஜாப். நானா ராஜா, நானா கீபோர்டு வாசிக்கணும்? இல்ல, டைம் வராது வர 1000 பேருக்கு தலைவனா இருந்தான். ஒரு தேசத்தை நடத்துற அபிஷேகம், அதுதான் அபிஷேகம். அந்த டைம் வர 1000 பேருக்கு தலைவனா இருந்தான். சவுலுக்கு சேவகனா இருந்தான். சவுலுடைய வில்லையும் அம்பையும் தூக்கிட்டு போறவனா இருந்தான். சவுல் தள்ளப்பட்டவனுக்கே சேவகனா இருந்தான். அவர் முறுமுறுக்கல்ல. அது கர்த்தர் என்ன ராஜாவா தான் வைப்பேன்னு சொல்றான். நீ ஆடெல்லாம் மேய்க்க மாட்டேன் இல்ல. ஆண்டவருடைய வேலை வரும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அதுவரை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பவுலை பாருங்கள். பவுலுடைய ஊழியமே அப்போஸ்தல ஊழியம். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டவன் பவுல். அந்த பவுல் அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் கொரிந்து பட்டணத்துக்கு போகிறார். 1வது வசனத்துல அந்த கொரிந்து பட்டணத்துல போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? டைம் இன்னும் வரல, வேலை வரல. 3வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகள். அவர்கள்னா யாரு? அதுக்கு முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆக்கிலாவும் அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளா இருந்தார். இனி 3வது வசனம், தானும்
தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் அப்படின்னு இருக்கு. அவன் அங்க கர்த்தர் கொண்டு போனது எதுக்கு? வேலை செய்யவா, ஊழியம் செய்யவா? சத்தமா சொல்லுங்க. ஆனா ஊழியத்துக்கான டோர் இன்னும் என்ன ஆகல, ஓபன் ஆகல. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சும்மா இருக்கல. ஆண்டவருடைய திட்டங்கள் பெருசுங்க. ஆனா அதுக்காக தேவன் நம்மை வந்து சும்மா இருக்க விடல. சரி, மோசே வந்து இந்த 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 சாப்டருக்கு வர அதுக்கு முன்னாடி மோசே வந்து எகிப்துல என்னவா இருந்தார் தெரியுமா? எகிப்துல 40 வருஷம் என்னவா இருந்தார்? ஆட்டுக்கறி வேணுமா? இல்ல தெரியாம கேட்கிறேன். எகிப்துல இருக்கிறவங்களுக்கு ஆடு மேய்க்கிறவங்கனாலே அருவருப்பு. அவன் எங்க வளர்க்கப்படுகிறான்? வளர்க்கப்பட்டான். கர்த்தர் அவனை யார நடத்தணும்னு பிளான் வச்சிருக்கிறார்? இஸ்ரவேலரை. ஆனா நடத்துறதுக்கு முன்னாடி வனாந்திரத்துல கொண்டு வந்து என்ன மேய்க்க வைத்தார்? நான் ஆடு மேய்க்க மாட்டேன், நான் சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டு இல்ல, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ண மாட்டார். இன்று கர்த்தர் சிலதை செய்ய வாசல் திறக்கும் போது கர்த்தர் எனக்கு பெருசு வச்சிருக்க, நான் எதுக்கு இது? நோ, என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள். 40 வருஷம் எகிப்துல இருக்கும் போது, எகிப்துல சாஸ்திரங்களை சகல கலைகளையும் கற்று தேர்ந்தவனான போது அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என் கையினாலதான் விடுவிப்பார். அப்போ அவன் கையில விடுவித்திருந்தா எத்தனை பேர் டெய்லி அடக்காராதனை தான். ஆமாவா இல்லையா? ஹலோ, இங்க வா, ஒழுங்கா இருந்தா அவ்வளவுதான், ஆல் அவுட். ஏன்னா அவர் சகல கலைகளையும் கற்று ஆண்டவர் பார்த்தாரு, இவனை இப்படி விடக்கூடாது. அடுத்த 40 years அவன் ஆடு மேய்க்க வைத்தார். ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு எவ்வளவு பொறுமை வேணும் தெரியுமா? எவ்வளவு சகிப்புத்தன்மை வேணும் தெரியுமா? கர்த்தர் அவனை உருவாக்குறார், சாந்த குணம் உள்ளவனாய் உருவாக்கி திருப்பி கொண்டு போறார். மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை நீ அசட்டை பண்ணுகிறாயோ? அவர் கல்யாணம் பண்றார், பிள்ளைங்க பிறக்கிறாங்க, ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறார். இல்ல, மோசே கல்யாணம் பண்ணிட்டான், மோசே வேற ஒரு வேலையில ஜாயின் பண்ணிட்டான், அதனால அவன் வேண்டாம். ஆரோன் இப்படி மாறினார். ஆண்டவர் காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் சொன்னதுல ஒரு ஒரு டாட் கூட மிஸ் ஆகாம நடத்துவார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு போனது ஊழியத்துக்கு. அந்த டோர் இன்னும் ஓப்பன் ஆகல. டோர் ஓப்பன் ஆகலைன்னா அந்த லீடிங் அவனுக்கு இன்னும் வரல, வெயிட்டிங். அப்போ அவன் என்ன பண்றான்? கர்த்தர் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறார், அந்த தொழிலை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அவன் செஞ்சுட்டே இருக்கிறான் பாருங்க. ஆண்டவருடைய அந்த அப்பாயிண்டட் டைம், அந்த குறிப்பிட்ட வேளை வந்தது. அதனுடைய 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், மக்கதோனியாவிலிருந்து தீமோத்தேயு வந்தபோது பவுல் ஆவியிலே glory. இதுதான் அந்த டைம். உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கணும். எங்களை உங்களுக்கான டைம் வரும்போது அது உங்களை சும்மா இருக்க விடாது. அது வரைக்கும் நீங்க சும்மா இருந்து, பவுல் எங்க பவுல் மக்கள் அங்க கொரிந்துல பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கிறா? ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறா. பாத்தியா, அவன் போன காரியம் நடக்கல. பாத்தியா, ஆவியில வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று என்ன பண்றான் தெரியுமா? திருஷ்டாந்தப்படுத்தினான். அப்படிதான் கொரிந்து சபை அங்க ஸ்தாபிக்கப்பட்டது. கொரிந்து சபையை குறித்து நமக்கு தெரியும் அல்லவா? 1000 பிரச்சனைகள் உள்ள இருந்தாலும் அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்துச்சு தெரியுமா? யாதொரு வரங்களிலும் குறைவில்லாத அப்படி ஒரு சபை இதுவரை வேற எங்கேயுமே கிடையாது. அந்த டைமை பாத்தீங்களா? அந்த டைம் வரும், உங்களுக்கான அந்த அப்பாயிண்டட் டைம் வரும். தானியேல் எகிப்துல தானே, பாபிலோன்ல இருந்தார்ல. தானியேலுக்கு தெரியும்ல கர்த்தர் எப்படி சிறையிருப்ப என்ன பண்ண போறார், மாட்ட போறார். தானியேல் சும்மாவா இருந்தாரு? இல்லையே, வேலை பார்த்துட்டு தானே இருந்தாரு. காத்திருப்பின் காலத்துல கர்த்தர் உங்களை எந்த நிலையில வைத்திருக்கிறாரோ அதை சந்தோஷமா செய்யுங்கள்.